தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரைக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்டட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பகோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. உத்தரப்பிரதேசத்தின் லக்னோ பகுதியில் இந்து அமைப்பு ஒன்று தாய் மதம் திரும்பும் நிகழ்ச்சியை இந்த மாத தொடக்கத்தில் நடத்தியது. இஸ்லாம் மதத்துக்கு மாறிய மக்கள் பலரும் தாய் மதமான இந்து மதத்தை மீண்டும் தழுவினர். அவர்களில் பலர் மேடையில் பேசும்போது அதிர்ச்சிகரமான விஷயத்தை கூறினர். அதாவது ஜமாலுதீன் என்ற சங்கூர் பாபாதான் தங்களை மூளைச்சலவை செய்தும் பணத்தை வாரி இறைத்தும் மதமாற்றியதாக கூறினர். இந்த விவகாரம் போலீசுக்கு போனது. விசாரணையில் ஜமாலுதீன் மதமாற்றம் செய்தது தெரிய வந்தது. அவரை பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர். விசாரணை பின்னணியில் 500 கோடி ரூபாய்க்கு மேல் சட்டவிரோத பணம் ஜமாலுதீனிடம் புழங்கியிருப்பது தெரிய வந்தது. வெளிநாடுகளில் இருந்து அவருக்கு கொட்டியது. ஆரம்பத்தில் தர்கா முன்பு வளையல் மற்றும் தாயத்து விற்று வந்த சங்கூர் பாபா பல 100 கோடி மதிப்பிலான சொத்துகள் இருப்பது திடுக்கிட வைத்தது. குறிப்பாக மகாராஷ்டிராவில் பல கோடி மதிப்பில் நிலம் வாங்கியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கல்லூரியும் இருக்கிறது. மதரசாவும் நடத்தி வருகிறார். எல்லாவற்றுக்கும் மேல் சொந்த ஊரில் ஆடம்பர பங்களாவையும் கட்டியிருந்தார். ஏராளமான கார்கள் அவரிடம் இருந்தன. வெளியே துறவி போன்று வேஷம் போட்ட சங்கூர் பாபா உண்மையில் தனது குடும்பத்தினர் கூட்டாளிகளுடன் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தார். இப்போது எல்லா உண்மைகளும் வெளிச்சத்துக்கு வந்த நிலையில் சங்கூர் பாபா தொடர்புடைய 14 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். உத்தரப்பிரதேசத்தில் 12 இடங்களிலும் மகாராஷ்டிராவின் மும்பையில் உள்ள பந்த்ரா, மஹீம் ஆகிய 2 இடங்களிலும் சோதனை நடந்தது. சங்கூர் பாபாவுக்கு சொந்தமான மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசத்தில் இருந்த 40 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்து அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. நிதி முறைகேடுகள் தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என அதிகாரிகள் தெரிவித்தனர்.